ஆடியோ டெக்னிக்கா இந்த மைக்ரோஃபோன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். அடுத்து வந்து இந்த மைக்ரோஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் அதை கூட ஒரு பாப் ஃபில்ட்ரு சேர்த்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். அந்த பாப் ஃபில்ட்ரு இந்த மைக்கு இது ரெண்டு எப்படி ஸ்டாண்டில் வந்து ஃபிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு டாவில் எப்படி ரெக்கார்டிங் பண்ணுறது, இப்படி மைக்கை வச்சு எப்படி ரெக்கார்டிங் பண்ணுறது, அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறக்காக நம்ம வந்து ரெக்கார்டிங் பண்ணி காட்ட போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஹோம் ஸ்டுடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ரிவ்யூ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இதை பார்க்கணும். இது வந்து AT2020 ஆடியோ டெக்கா. இது வந்து ஒரு கண்டென்சர் மைக்ரோஃபோன். இது பார்த்திங்கன்னா இது வந்து இதோட மேனுவல். இதில் வந்து என்ன இதோட ஃப்ரீக்குவன்சி, இது வந்து கேண்டிடாய்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே பக்கமாக வந்து நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை. இது சுற்றி வர கண்டென்சர் வந்து ஒர்க் பண்ணும். அது வந்து கேண்டிடாய்டுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு நம்ம வந்து மைக்கை வந்து நம்ம வாய்க்கு நேராக வைக்க வேண்டியதில்லை. இப்படி வெர்டிக்கலாக வச்சாலும் கூட, இதே மாதிரி வெர்டிக்கலாக வச்சாலும் கூட சைட்லேயும் இது வந்து வேலை செய்யும். இதோட ஃப்ரீக்குவன்சி, நாய்ஸ் ரிடக்ஷன் எல்லாமே போட்டிருக்கு. இது எல்லாமே ஒரு ஹோம் ஸ்டுடியோவுக்கு கண்டிப்பாக வந்து அவசியமான ஒன்று. இது வந்து பட்ஜெட்லேயும் அடங்கும். ஒரு 8,000க்குள்ளே வரும். அப்புறம் அது ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. 1 இயர் வாரண்டி இருக்குது இதுக்கு. அப்புறம் இந்த சப்போஸ் ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸில் வந்து இது வந்து இந்த மைக் வந்து கண்டமாயிருச்சு அப்படின்னு சொன்னால் இதை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு இவங்க போட்டிருக்காங்க. ரொம்ப எப்படி வந்து ஒரு வேஸ்டேஜை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணணும்னு அதோட விஷயத்தை போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அது முக்கியமானது. எந்த ஒரு பொருளையும் எப்படி டிஸ்கார்ட் பண்ணுறது, எப்படி குப்பையை எப்படி பிரித்து போடுங்கிறதுலாம் அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் வந்து இது எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு போட்டிருக்காங்க. இது கூட வந்து ஒரு கவரில் வந்து பவுச்சில் வந்து இந்த ஸ்டாண்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப மெட்டல் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை வந்து நம்ம அந்த மைக் ஸ்டாண்டில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க நான் அடுத்து காமிக்கிறேன். இது அந்த ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு கிளிப். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மைக்ரோஃபோன். இது உண்மையிலே வந்து நான் பர்ஃபார்ம் பண்ணி பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குது. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணி இந்த ஹோம் ஸ்டுடியோ வச்சுருந்தார். அவர்கிட்ட கேட்டேன். அவர் தான் அந்த லிங்க் அனுப்புனார். ரொம்ப பெஸ்ட்டு. இது பிளாக் கலரில் பார்க்கவே நல்லாயிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் XLR கேபிள் போடுறதுக்காக ஒரு 3 பின் இருக்கும். இந்த பின்னில் தான் நம்ம XLR கேபிள் போடணும். நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து இதில் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம பேக் சைடை வச்சுக்கணும், இது ஃப்ரண்ட் சைடு வச்சுக்கணும். அந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. நான் வந்து உங்களுக்கு எப்படி ரெக்கார்டிங் பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். அடுத்து வந்து இது ஆர்டர் பண்ணும்போதே இது கூட ஒரு பாப் ஃபில்ட்ரு வந்து நம்ம ஆர்டர் பண்ணுனா நமக்கு நல்லது. ஏன்னா பாப் ஃபில்ட்ரு ரொம்ப முக்கியம். இது வந்து ஃப்ரீக்குவன்சி ரொம்ப அட்மாஸ்பியர்லேருந்து எல்லாமே ஓரளவுக்கு எடுத்துக்கும், வாய்ஸ் எல்லாம். அதனால் வந்து இந்த பாப் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது சேர்த்தே வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த பாப் ஃபில்ட்ரு வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இடத்துல ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. அருமையான ஒரு பாலித்தீன் கவரில் வச்சுருக்காங்க. இதில் எப்படி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் வந்து இந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கும்போது காமிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. டபுள் லேயராக இருக்குது. இதுதான் அந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இந்த பாப் ஃபில்டர் வந்து எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம், எவ்வளோ வேணாலும் வளைச்சிக்கலாம், திருப்பிக்கலாம். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இது எப்படி மாட்டுறது நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மைக்கை வந்து எப்படி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். கிளிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் மைக்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இது வந்து யூனிவர்சலான ஒரு அளவு. எல்லா ஸ்டாண்டுக்கும் கரெக்டாக இருக்கும்.
அப்படியே வச்சு சுற்ற வேண்டியதான். அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி மைக்கை வந்து இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், ஸ்டாண்டிங் பொசிஷன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் மைக்கை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து இந்த இடத்துல ஒரு த்ரெட் இருக்கும், ஒரு 4 மரம் தான் இருக்கும். இந்த த்ரெட்டு தான் வந்து இதில் போய் வந்து சீட் ஆகும். ரொம்ப பத்திரமாக ஹேண்டில் பண்ணணும். கீழே வந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்க்ரூவை வச்சு இப்படி எப்படி வேணால் வச்சுக்கலாம். பொதுவாக வந்து நம்ம ஸ்டாண்டிங்கில் தான் வெர்டிக்கலாக தான் வைக்கணும். அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணிட்டா கிச்சன் ஆயிரும். இப்போ இதில் தான் நம்ம வந்து எக்ஸ்எல்ஆர் கேபிள், இதில் தான் நம்ம வந்து எக்ஸ்எல்ஆர் கேபிள் கொடுக்குறோம். அந்த கேபிள் நான் முதவே வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் வந்து 2-3 மைக் யூஸ் பண்ணுறதுனால இது இப்போ புதுசாக வாங்கினேன். இதுக்கு முன்னாடி மைக்கு நான் 2-3 மைக் வச்சுருக்கேன். அதனால் இந்த எக்ஸ்எல்ஆர் கேபிள் என்கிட்ட ஏற்கனவே இருக்குது. இந்த பின் வந்து ஃபீமேல். இதில் வந்து ஒரு 3 முதவே காமிச்சேன், ஒரு 3 பின் இருக்கும். அதில் இது போய் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இதில் மாற்றி ஏதாவது போட்டோம்னா சிக்கலாயிரும். அதனால் கரெக்டாக வந்து அந்த 3 பின் எங்கே இருக்கோ அதே மாதிரி பார்த்து நம்ம போடணும். அதிலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்எல்ஆரில் வந்து இந்த மைக்கை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, ஒரு ஆடியோ இன்டர்ஃபேஸில் கூட இன்னொரு இந்த கேபிளோட இன்னொரு எண்ட் இருக்குது. இதை வந்து ஒரு ஆடியோ இன்டர்ஃபேஸ் கூட ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேரில் ஏதோ ஒரு மிக்ஸ் கிராஃப்ட் இல்லாட்டினா நியாண்டோ இல்லைனா எஃப்எல் ஸ்டுடியோ எதில் வேணாலும் இந்த மைக் வந்து வேலை செய்யும். இப்போ அந்த ஆடியோ இன்டர்ஃபேஸ் கூட எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறதையும் காமிக்கிறேன். இது வந்து நான் யூஸ் பண்ணுற ஆடியோ இன்டர்ஃபேஸில் ஒன்று, இது ஒன்று யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஃபோக்கஸ் லைட்னு ஒன்று இருக்குது, அது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு எக்ஸ்எல்ஆர் ப்ளக் இருக்குது. இதில் வந்து இதே மாதிரி 3 பின் போகிறத நம்ம பார்க்கணும் கரெக்டாக. அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. இதை பற்றி நான் தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு கண்டென்சர் மைக்கை எப்படி ஆடியோ இன்டர்ஃபேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் தனியாக போட்டிருக்கேன் ஒரு வீடியோ. அதில் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ வந்து இந்த ஆடியோ இன்டர்ஃபேஸுக்கு வந்து பவர் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த மைக்கில் வந்து ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அதை நான் இப்போ காட்டுறேன். இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே எப்படி வந்து இந்த மைக்கை வந்து இந்த ஆடியோ இன்டர்ஃபேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு அது நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த மைக்கை வந்து ஆடியோ இன்டர்ஃபேஸ் கூட நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். தனியாக அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருங்க. இப்போ வந்து மிக்சர் போயிட்டோம்னா ஏதோ ஒரு ட்ராக்கை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அந்த ஆடியோ இன்டர்ஃபேஸ்லேருந்து வர மைக் சவுண்டை வந்து இதில் இருக்கும். இப்போ வந்து நம்பர் 1 நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். நம்ம இதை எஸ் கொடுத்துடணும். ஆட்டோமேட்டிக்காக நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மைக்கில் தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஆடியோ டெக்காங்கிற மைக்கில் தான் பேசிகிட்ருக்கேன். இப்போ வந்து ட்ராக் மோடுக்கு போயிட்டு ஆடியோ ட்ராக்கில் போட்டு அதில் இந்த மிக்சரில் எங்கே ஜாயின் ஆகிருக்கோம், இப்போ வந்து 7th சேனலில் வந்து ஜாயின் ஆகிருக்கு. நான் இதை வந்து ட்ராக் மோடு போயிட்டு ஆடியோ ட்ராக் போட்டு 7 போட்டணும். போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கார்டிங் மோடில் ரெடியாக இருக்குது. இப்போ நான் வந்து இது ரெக்கார்டிங் பண்ணோம்னா அவ்வளோதான். ரெக்கார்ட் பட்டனை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து ஆடியோ ட்ராக்கை வந்து எடிஷன் இதில் உள்ளுக்குள்ளே ஒரு ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது, அதுதான் கேட்குது. இப்போ நான் வந்து இந்த ப்ளேலிஸ்ட்லேயே ரெக்கார்ட் ஆகிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணேன்னா அவ்வளோதான், இதை நம்ம எடுத்துடலாம். ஹலோ ஆடியோ டெக்னிக்கா டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட்.
அவ்வளோதான் ரெக்கார்டிங் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இது மாதிரி எந்த சாங் இருக்குது, நான் வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் தான் நம்ம மெயினாக பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் மைக், இந்த மைக் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ வந்து ஆடியோ நான் ரெக்கார்ட் பண்ணதை உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஹலோ, ஆடியோ டெக்னிக்கா டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட். சூப்பராக இருக்குது இதோட பர்ஃபார்மன்ஸு. இதை மிக்சர் போயிட்டு எதாவது எஃபெக்ட் கொடுத்து பார்க்கலாம். நான் வந்து இப்போ மிக்சரில் வந்து இந்த இன்புட்டை எடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஒரு டிலே கொடுத்து பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ டிலே பேங்க் நிறையா இருக்குது. இதில் வந்து டிலே 3ல் போகலாம். இது ஒரு எஃபெக்ட்டு, இதை நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஹலோ ஹலோ, ஆடியோ இது மாதிரி இருக்கும். அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு மைக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை விட இது வந்து கொஞ்சம் ஹை ஃப்ரீக்குவன்சியாக இருக்கனால நான் வாங்கினேன். அது கொஞ்சம் லோ ஃப்ரீக்குவன்சி. அது வந்து நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் வந்து இது மாதிரி ஒரு பிங்பாங் மோனில் வச்சு பார்க்கலாம். ஹலோ 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 ஹலோ, ஆடியோ டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த மைக்கு. நீங்கள் வந்து சாதாரண ஹோம் ஸ்டுடியோவில் நீங்கள் வந்து ஒரு மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு உள்ளே வந்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேருக்கு, எந்த சாஃப்ட்வேருக்கும் இந்த மைக் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 8000க்குள்ளே தான் வரும். நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு இன்டர்ஃபேஸு, ஒரு மைக்கு, ஒரு பாப் ஃபில்ட்ரு, ஒரு சாஃப்ட்வேர் இருந்தால் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு சாங்காக ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் மியூசிக் நாலேஜ் இருந்தால் போதும். இது மாதிரி ஒரு செட்டப் கொண்டு வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹலோ 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 ஹலோ, ஆடியோ டெஸ்ட் 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 டெஸ்ட்.